This video is sponsored by பார்த்தீங்கன்னா EduQuest. ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறம் கோடிங் இந்த மாதிரி நிறைய வகையான ஸ்கில் பேஸ்டு கோர்சஸை பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மென்டாஸோட செல்ஃப் பேஸ்டு அண்ட் லைவ் கிளாஸஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேமிஃபைடை லேர்ன் பண்ணுறது மூலயமா ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட்ல வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உதவியா இருக்கு. தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லுமே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ லோ காஸ்ட்ல இருக்கிற காம்போ ஆஃபர்ஸோடு சேர்த்து சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா பெற்று உங்களோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஃபைனலாக வந்து எஜுகேஸ்டோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுற லிங்கை பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். வேணுறவங்க போயிட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். 2025 தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்டீம் ஆயிருக்கு. சரி, கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம படத்தோடைய 2 ஹீரோஸ் வந்துட்டு பிளைன்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பிளைன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. இருந்தாலுமே நம்ம ஹீரோஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையுமே எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க அந்த டீம் கிட்ட இருந்து இவங்க எப்படிலாம் சர்வை பண்ணாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஒரு மேசிவான காமெடியோட கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2005 ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னல்ல எடுக்கப்பட்ட தி டிசிடென்ட் அப்படின்ற படம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு ட்ரிப்பு மாதிரி போவாங்க. ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வசமாக மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மாஸ்டர் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துடைய லாஸ்ட் 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ரத்த கலரியா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா தி பேந்தம் டிடெக்டிவ். இந்த படம் வந்துட்டு யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கோட ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அதாவது ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அம்மாவை கொன்னவனை பல வருஷமா தேடிக்கிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல அவன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒரு 2 குட்டி சின்ன பொண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு அந்த நபரை தேடி போக ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் உடைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.